என்னன்னா இப்ப வந்து ஒரு ஜப்பான் போனோம், முதல் படமே ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் எல்லாம் போனோம். அப்ப வந்து நாகேஷ் சார் வந்தாரு எங்களோட ஜப்பானுக்கு. அதை வந்து நாங்க போய் டோக்கியோ வந்து நாகேஷ் சாருக்கு வந்து மது அருந்துற பழக்கம் இருந்தது. ஆனா இவரு தலைவர் வராருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து குடிக்கல அப்படியே வந்து அதெல்லாம் ரொம்ப வித்ட்ராவல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டோக்கியோ ஏர்போர்ட்ல இறங்கணும்னு அப்படியே ஃபிட்ஸ் மாதிரி வந்து விழுந்துட்டாரு. உடனே ஓடி போய் எல்லாரும் டாக்டர்ஸ் இல்ல அவர் வந்து குடிக்கிறவர் போல் இருக்கு, அது குடிக்காம இருக்கிறதா இருந்தா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. உடனே தலைவர் சொன்னாரு, நாகேஷ் நீங்க வந்து வேணும்னா நைட்ல உங்க ரூம்ல போய் 2 எண்ணம் சாப்பிட்டீங்க, நீங்க சாப்பிட்டுக்கங்க, ஆனா காலையில ஷூட்டிங் வரும்போது மட்டும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதாங்க மனித நேயம், அது நல்லது இல்லைன்னு சொன்னோம். அவருடைய உயிரை காப்பாத்துறோம், அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது, அதனால சொன்னாரு. புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய சொல்லலாம். 84ல தான் அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. அப்ப நான் சிங்கப்பூர் இருந்தேன், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு 86ல. அப்ப அப்போலோல அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்ப நான் சொல்லல, அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லல. அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் அது இது எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஜானகி அம்மா கூட சொன்னாங்க. அதனால நான் பாட்டு பேசாம இருந்துட்டேன். இப்போ திடீர்னு வந்து சொன்னாங்க 86 மார்ச், இது நான் சொல்றது 86 மார்ச் அப்போலோ ஹாஸ்பிட்டல். சிஎம் வராங்க அப்படின்னாங்க. சிஎம் வராங்களா, எதுக்கு வராங்க? நான் உடம்பு சரியில்லை, ஒருவேளை மறுபடியும் ஐயோ நான் நேரம் இறங்கி நேரம் வந்தா நேரம் ஏறி அம்மா ரூப்பு தான் வந்தாரு. அம்மா ரூமுக்கு என்னமே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை, ஏன் அப்படி சொல்லல? இல்லைங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வரக்கூடாது, ஏதோ இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரும், அதனால சொல்ல. இல்ல உங்க அம்மா கையால எத்தனை வாட்டி சமைச்சு சாப்பிட்டுருப்பேன் நான், தெரியுமா உனக்கு? என்ன நீ அப்படி சொல்ற, நீ ஏன் அப்படி சொல்லன்னு சொல்லி உடனே பிசி ரெட்டியை கூப்பிட்டாரு. அங்க இருக்க எல்லா டாக்டர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு அவங்களுக்கு எங்க வேணா கூட்டிட்டு போங்க, அமெரிக்கால, லண்டன்ல, எங்க சிங்கப்பூர் எங்க வேணா கூட்டிட்டு போங்க, மொத்த செலவு என்னோடது அப்படின்னு சொன்னாரு. அதுதான் மனிதநேயம், அதுதான் மனிதநேயம் அவரோட. அதுதான் தலைவர், அது ஒருவர் தான் அப்படி. இப்ப இருக்கவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, ஆனா நிறைய பேர் பார்த்திருக்கேன், உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கேன், நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திச்சிருக்கேன், நிறைய பெரிய நடிகர்களோட எல்லாம் நடிச்சிருக்கேன், எல்லா மொழியிலயும் நடிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதான் 30 ஆண்டு ஆகுன்னு என்னுடைய இதே தெய்வம். இன்னைக்கு அவர் நான் நினைச்சு காலையில எழுந்திரிச்சு நான் வந்து அவரை எங்க அம்மா அப்பா போட்டோட அவர் போட்டோ வச்சிருக்கேன். இது உண்மை, வீட்டுல வந்து பார்த்தா தெரியும்.